இது ரொம்ப முக்கியமான மேடை எனக்கு. ஒரு சரவணன்னா ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது சட்டை பேண்ட்டு டிஷர்ட்லாம் வித்துட்டு இருந்த ஒருத்தனை நடிக்க கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு ஸ்டேஜில் ஏற்றின மணி சார் என் கூட இருக்காரு. அவர்னால மட்டுமே நான் இங்கே இருக்கேன். அவர் கொடுத்த தைரியம் தான் வந்து நேருக்கு நேர் நான் ஒத்துக்கிட்டேன், நேருக்கு நேரில் பண்ணேன். இன்னைக்கு உங்கள் முன்னாடி சூர்யாவாக இருக்கேன். அதுக்கு நான் நன்றி சொல்லணும். இப்படி என் லைஃபையே டோட்டலாக புரட்டி போட்டு என்னை வேறு மாதிரி ஆக்கிட்டாரு. ஐ ஜஸ்ட் ஃபெல் லைக் ரியலி ஹகிங் ஹிம் அண்ட் தேங்கிங் ஹிம். ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு முதல் தேங்க்யூ சார். அண்ட் அவருக்கப்புறம் நான் பெரிய ஒரு தூணா பிரமிச்சு பார்க்குற ராம்கோபால் வர்மா சார். என்னை துவக்கி வச்சவரும் நான் கடைசியாக படம் செஞ்சு முடித்தவங்க 2 தூண்களும் என் கூட இருக்காங்க. 2 பேருமே நான் பிரமிச்சு பார்க்குற நபர்கள். அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பக்கத்தில் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க, அவ்வளோ சாதாரணமாக பழகிறாங்க. இருந்தாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ஷேர் பண்ணிக்கிற அனுபவங்கள் எல்லாமே இன்னும் நம்மளுக்கு அந்த ஒரு மிரட்சியை கொடுத்துட்டே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அனுபவத்துக்காக தான் தேடி போனேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லணும். ராம்கோபால் வர்மா சார் கூட ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த படம் கிடைச்சது. விளையாட்டா இருக்கு, பட் பார்த்தா இதுதான் வந்து என்னோட பாலிவுட் என்ட்ரியா இருக்கு. ஹிந்தி சினிமாவுக்கு நான் எடுத்துட்டு போற முதல் அடி இது. அதை நினைச்சு போல எப்பவுமே ஒரு படம் எப்படி நான் செலக்ட் பண்ணுவேனோ இந்த கேரக்டருக்காக தான் வந்து முதல்ல நான் ஈர்க்கப்பட்டேன். இப்போ நீங்க பாக்குற அந்த விஷுவல்ஸ், வெட்டுறது, ரத்தம் தெளிக்கிறது எல்லாமே ஒரு போனஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஃபீச்சர் தான். நிச்சயமா ஒரு கதை சொல்லும் போது இப்படி வெட்டுவாங்க, இப்படி ரத்தம் தெளிக்கணும்னா வந்து யாருமே கதை ஒத்துக்க போறது கிடையாது. இந்த விஷுவல் எல்லாத்தையும் கடுகளவு ஆக்குற எமோஷன் இந்த படத்துல இருக்கு. மனம் கனமாகிற வலிக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் இந்த படத்துல இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் வந்து அவ்வளவு அதுக்குள்ள வந்து டிராவல் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. 2 நபர்கள் ரியல் லைஃப்ல இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு எக்கச்சக்கமான சம்பவங்கள் இருக்கு. இது கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற எல்லா நடிகர்களும் சேர்ந்து செஞ்ச ஒரு இந்திய படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆல் இண்டியா ரிலீஸ் ஆகுது நான் இருக்கிற படம். அது எனக்கு ரொம்பவே பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு. அவர் சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒரு சின்ன ஒரு சவுத் கனெக்ட் இருக்கிறது வந்து எனக்கு நான் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு டைரக்டர், ஒரு ஹிந்தி டைரக்டரா இருந்து நான் இவ்வளோ சீக்கிரம் ஒரு ஹிந்தி படம் பண்ணியிருக்க முடியுமா என்னால் சொல்ல முடியல. ராம்கோபால் வர்மா சார்னால தான் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் அவரை ஒரு தமிழ் டைட்டில் ராம்கோபால் வர்மா சார் பேரை வந்து நம்ம எழுத்துக்கள்ல நம்ம டைட்டில் கார்டில் பார்க்கறதுக்கு சந்தோஷம் ரொம்ப பெருசாக இருக்கு எனக்கு. அந்த சந்தோஷத்தை நான் பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முருகதாஸ் சார் சொன்ன மாதிரி அந்த செயின் ஃபைட்ல ஆரம்பிச்சு அவரோட படங்களை நிறைய பிரமிச்சு போயிருக்கேன். ரங்கீலால இருந்து, கம்பெனில இருந்து, சர்க்கார்ல இருந்து நான் பண்ற நிறைய படங்களுக்கு வந்து அவரோட கேரக்டர்ஸ் நான் உதாரணமா எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்கேன். அவரோட டைரக்ஷன்ல பண்ணது நிஜமாவே ஒரு 30-35 நாள் தான். பட் நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் அத்தனை இருக்கு. தமிழ் சினிமால மேக்கிங்ல பிரில்லியன்ஸ் மறுபடியும் நம்ம பார்க்க போறோம். இன்னொரு ஜானர் பார்க்க போறோம். இது 18+ பார்க்க வேண்டிய ஃபிலிம் நான் சொல்றது. ஏன்னா அப்பதான் அந்த முழுசா அதோட அனுபவத்தை உணர முடியும், ஒரு கேரக்டரோட அனுபவத்தை உணர முடியும். இது டைரக்டா ஒரு தமிழ் படத்துக்கு என்னென்ன சிரமங்களை எடுத்து பண்ணுவோமோ அது அத்தனை சிரமங்களும் எடுத்து பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு சூப்பர்வைஸ் பண்ற வேலையெல்லாம் எனக்கு ராம்கோபால் வர்மா சார் கொடுத்தாரு. ஸோ இதுக்காக தனி எடிட்டிங், தமிழ் படத்துக்கான தனி எடிட்டிங். இப்பவே சார் சொன்ன மாதிரி முதல் பேசி நடிச்ச ஷார்ட்டே வந்து தமிழ்ல தான். அதுக்கப்புறமா தான் ஹிந்தி பேசி நடிச்சிருக்கேன், தெலுங்கு பேசி நடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் தமிழ்ல வருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேது மாதிரியான ஃபிலிம் வந்து வரும்போது Cloud9 கம்பெனி அப்பவே இருந்திருந்ததுன்னா ஒரு 100 ப்ரிவியூ போட்டிருக்க தேவையில்லை. சேது படம் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு ரிலீஸ் ஆயிருக்காது. ஒரு வித்தியாசமான முயற்சிக்கு, ஒரு நல்ல பணம் போட்டு பண்ற முயற்சி, இது எப்படி போகும், யார் வாங்குவாங்க, என்ன மார்க்கெட் அப்படின்னு கொஞ்சம் கூட துளி கூட யாருக்கும் யோசனை வர வைக்காம உடனே அந்த படத்தை வந்து எடுத்துக்கிற அந்த ஆர்வம், அந்த செயல் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் Cloud9 இப்போ இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஐ திங்க் கரெக்ட் ஆடியன்ஸ்க்கு, கரெக்ட் மார்க்கெட்டுக்கு கரெக்டாக போய் சேர வேண்டிய இடத்த எப்படி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுமோ அந்த வேலைகளை வந்து Cloud9 ரொம்ப அருமையாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி விவேக் சாருக்கும் துரை அவர்களுக்கும். அண்ட் சொன்ன மாதிரி ஒரு பெரிய டீம் கூட ஒர்க் பண்ணுற அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு. ராமு சார் மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க் பண்ணுற மொத்த ஸ்டார் காஸ்ட்டுமே, விவேக் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆயுத எழுத்து மூலமாக எனக்கு நண்பர்,
சத்ருகன் சின்ஹா சார். இப்போ 5 நிமிஷம் தான் பேசினேன், பட் ஒரு 15 வருஷம் தெரிஞ்ச மாதிரி அவ்வளவு அருமையா பேசினாரு சத்ருகன் சின்ஹா சார். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ண அனுபவம் பிரமாதமான ஒரு அனுபவம். இந்த ஸ்டேஜ், இந்த மேடை, இப்போ நான் பண்ணியிருக்கிற படம், இந்த நாட்கள் எல்லாமே வந்து ஐ திங்க் ஈஸிலி ஒன் ஆஃப் மை பெஸ்ட் டேஸ் இன் மை கெரியர். இது மறுபடியும் கிடைக்குமா, அடிக்கடி இப்படி ஒரு படம் நிகழுமா அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. But I'm really lucky to be a part of this project, and I really sincerely thank Ramu sir, Sheetal sir and Madhu sir for having me in this project. Diwali timeல படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நிச்சயமா இந்த படத்துல பார்க்குற விஷுவல்ஸை காட்டிலும் இந்த படத்துல இருக்கிற எமோஷன், அந்த டெப்த், கேரக்டர்ஸ் நிச்சயமா இந்த இந்த விஷுவல்ஸை வந்து கடகளவாக்கும். போகும்போது நிச்சயமா ஒரு கனமான ஒரு மனதோட போகும் தியேட்டர் விட்டு போகும்போது. So please do watch and support this another venture. ஒரு இன்னொரு விதமான சினிமா அது உங்களுக்காக எடுத்து வந்திருக்கோம். மறுபடியும் சொல்றேன், அடிக்கடி இந்த மாதிரி படங்கள் பண்ண முடியுமான்னு தெரியல. So please do support this film. Thank you so much. Cloud9 Movies நாங்கள் வந்து இந்த கம்பெனி உருவாக்குனது வந்து திடீர்னு உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. ஆரம்பத்துலேருந்தே வந்து படங்கள் அப்படியே பார்த்து பார்த்து வளர்ந்து படங்களை வந்து லவ் பண்ணி வந்து வளர்ந்த காலங்கள் நிறையா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டேரக்டர், அப்போ வந்து இப்பயே வந்து 10 வயசு 11 வயசு பசங்களுக்குலாம் டேரக்டர் நிறைய பேர் தெரியாது. ஆனால் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய தமிழில் ஒரு டேரக்டர் வந்து மணி சார். அவரோட பாம்பே, நாயகன், தளபதி இந்த மாதிரி படங்களை வந்து பார்க்காத ஆளே இருக்க முடியாது தமிழில். இப்போ பிறக்கிற குழந்தைகள் கூட தளபதி, நாயகன்லாம் பார்த்து தான் வளர்றாங்க. நாயகன், தளபதியெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து இனிமேல் படம் எடுக்க முடியுமான்றதே ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். அதே மாதிரி ராம்கோபால் வர்மா சாரை பற்றி பேசி ஆகணும். அவர் வந்து எனக்கு வந்து நான் சென்னைக்கு வந்த புதுசில் வந்து ஹிந்தி படங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் 2004 தான் ஹிந்தி படமே பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து ஆர்ஜிவி சார் படத்தை பார்த்து, ஹிந்தி புரியாது, எதுவுமே புரியாது, அப்பையும் சப்டைட்டிலோட டிவிடி வாங்கி அவர் படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஏன் தமிழில் வந்து அவரோட ஸ்டைலில் படம் பண்ண முடியாது அப்படின்ற ஆசை இருந்துச்சு. நாங்கள் வந்து வாரணமாயிரம் மூலமாக 2008 இங்கே தமிழ் திரையுலகில் வந்து அடியெடுத்து வச்சப்பே வந்து அவர் ஹிந்தியில் படம் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அவரோட தான் பண்ணணும்னு டிசிஷன்லாம் வச்சுருந்தோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அது நடக்கும், ராம்கோபால் வர்மா சாரோட இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட முடியும், இன்னைக்கு ஒரே மேடையை ஷேர் பண்ணுறோம் அப்படின்றது எங்கள் மூலமாக ராம்கோபால் வர்மா சார் வந்து தமிழில் டெபு ஃபிலிம் பண்ணுறாரு அப்படின்றப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. சூர்யாவை பற்றி எது சொன்னாலும் வந்து குறைச்சலாகவே எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சூர்யாவை பற்றி என்ன பேசுறதுன்னே தெரியல. சூர்யா, கார்த்தி 2 பேர்த்தையும் ஒரே மேடையில் பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள், சூர்யா, கார்த்தி 2 பேரும் சேர்ந்து படம் பண்றதா இருந்தால் எங்க கம்பெனிக்கு தான் பண்ணணும். சத்ருகன் சின்ஹா சார் வந்து பாட்னா தொகுதியோட லோக்சபா எம்பி. அவர் அவ்வளோ ஸ்கெடியூல் எல்லாத்தையும் வந்து தள்ளி வச்சுட்டு இங்கே எங்களுக்காக வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் இப்போ கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பிரியாமணி, அவங்கள எல்லா ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் இந்த போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்றாங்க. அது வந்து இன்னைக்கு இன்டர்வியூவில் கூட அந்த போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பிரியாமணி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது அவங்களோட கேரக்டர் எல்லாமே பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. நீங்கள் பருத்தி வீரர்லேருந்து பார்த்து ராவணா, அதுக்கப்புறம் இன்னைக்கு எங்களோட படம் ரத்த சரித்திரத்துலையுமே அவங்க ஒரு போல்டான வந்து ஒரு கேரக்டர். சூர்யா எது பண்ணாலும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த மாதிரி கேரக்டரை தான் சூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஷீத்தல், மது, சினர்ஜி இந்த கம்பெனி எங்களுக்கு வந்து இந்த ஒரு ஹிந்தி படத்துக்கு வந்து தயாரிக்க வாய்ப்பு கொடுத்த ஷீத்தல், மது, சினர்ஜி கம்பெனி, அவங்களுக்கு மிக்க நன்றி. அப்புறம் என்னதான் படத்துல இவ்வளவு இருந்தாலும் இந்த படத்தெல்லாம் ஓட வைக்கணும். இந்த மேடையில இத்தனை பேர் இருக்காங்க, 20-30 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் இங்க உட்கார வைக்கிறது, அவங்க எல்லாத்தையும் இங்க உட்கார்றதுக்கு ஒரு காரணமா இருந்த நீங்க ரசிக பெருமக்கள், இந்த படத்து எந்த படம் ஓடணும்னாலும் நீங்க தான் காரணம். என்னதான் படம் எடுத்தாலும் வந்து சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஆனா இது எல்லாத்தையும் ஓட வச்சு வெற்றி பெற வைக்கிறது நீங்க தான். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி.